நாகம்மா ஆத்மா அருள்வாக்கு சித்தர் பீடம் எழும்பிக் கொண்டிருக்கிறது. இது சாதாரண குடியல் கிடையாது. இது முத்தி தவவனம். இங்கு பல கஷ்டங்களோடு வருபவர்களுக்கு இங்கு முத்தியோடு பல விஷயங்கள் நடக்கும். இங்கு நம்பி வருபவர்களுக்கு நாராயணியாக காட்சி கொடுக்கும் கலியோக காளி நாகம்மா அவர்கள். நம்பாதவர்களுக்கு யமராணியாக இருந்து சலத்தை தீர்த்தும் நாகம்மா. இந்த தவவனம் சாதாரண தவவனம் அல்ல. இது பல கோடி ஆண்டுகளுக்கு முன்னு உருவாகிய இந்த ஸ்தலத்தை மகிமையே என்னவென்று கூறுவது. பல இடங்களை தேடி அழிந்த நாகம்மாவிற்கு வேடியப்பன் ஊர் என்கிற உக்கிர தெய்வம் வேடியப்பன் காக்கும் இந்த ஊரில்தான் அம்மாவிற்கு அமையும் அமைப்பு காட்டினார் கருப்பண்ண சுவாமி. இங்குத்தான் அம்மாவின் ஜீவ சமாதி எழும்ப உள்ளது. இது சாதாரண ஜீவ சமாதி கிடையாது. இந்த ஜீவ சமாதியிலே வந்து அமர்ந்து நாம் தியானம் செய்யும் போது உள் இருந்து அம்மாவின் சுவாச காத்து அனைத்தையும் கேட்டு அறிந்து அவர்கள் தேவைகளுக்கு ஏற்ற காரியங்களை சித்தி செய்து தரும் இடம்தான் இந்த தவவனம். இது சாதாரண ஆலயம் எழும்பக்கூடிய இடம் கிடையாது. எத்தனையோ இடங்களை தேடி அலைந்து தேர்வு செய்த இடம்தான் இந்த நாகம்மா ஆத்மா அருள்வாக்கு சித்தர் பீட குடியல். இங்குத்தான் தவவனம் என்கிற பெயரிலே தங்கள் காரியங்களோடு வருபவர்களுக்கு நிலை கொடுக்கும் பஞ்சபூதங்கள் இங்கு அம்மா அவர்கள் அமரக்கூடிய ஜீவ சமாதியும் எழும்ப உள்ளது. அது மட்டும் இல்லை, இங்கு 4 உக்கிர தெய்வங்கள் நாகம்மா தாய்க்கு காவல் தெய்வமாக வரப்போகிறார்கள். இங்கு கருப்பண்ண சுவாமி கடவுள்களுக்கெல்லாம் காவ தெய்வம் ஆகிய கருப்பண்ண சுவாமி பிரதிஷ்டமாக உள்ளார். இங்கு சிவபெருமானின் மறு அவதாரமாகிய வீரபத்ரன் என்று சொல்லக்கூடிய உக்கிர தெய்வம் இங்கு அம்மாவுக்கு குழந்தை வடிவில காக்கும் குழந்தை வேலனாகவும் குழந்தை பத்திரனாகவும் உருவாக உள்ளார். இதோ இந்த அன்பு அகிலா என்னும் குழந்தை 11ஆம் வகுப்பு பயின்று கொண்டிருக்கிறது. இது லீவு, அதாவது விடுமுறை நாட்களிலே மற்ற குழந்தைகள் போல் இந்த குழந்தை தன்னுடைய நேரத்தை வீணாக்காமல் இந்த நாகம்மா ஆத்ம அருள்வாக்கு சித்தர் பீடத்திற்கு உதவி புரியும் குழந்தைகளாக அமருகிறார்கள். இதோ இந்த முகிலன் முனீஸ்வரனின் அவதாரம். இந்த 2 குழந்தைகளும் அன்னதானத்திற்காக உண்டிய ஏந்தி ஒவ்வொரு ரூபா காணிக்கையாக பெற்று இங்கு பல பேருக்கு சுத்தரிக்கப்பட்ட தண்ணீரும் சுகாதார முறையிலே அறுசுவையான உணவினையும் பெற்ற பிள்ளைகளால் கைவிடப்பெற்ற முதியோர்களுக்கும் தெருவோரமாக அடுத்த வேளை உணவு கிடைக்குமா என்று காத்து கொண்டிருக்கும் முதியோர்களுக்கு உணவளிக்க பயனாக உறுதுணையாக நிற்கும் இந்த குழந்தைகள் சாதாரண குழந்தைகள் அல்ல. இந்த ஐக்கியா என்று சொல்லும் தெய்வ குழந்தை மலையாள பகவதியின் அவதாரம். இந்த குழந்தை தன்மானத்தை இழந்து தன்னுடைய சுய கவரத்தையும் இதை பொருட்படுத்தாமல் ஒவ்வொரு ரூபா அங்கங்கு சென்று கடைகளிலே யாசமேந்தி பல உயிர்களுக்கு உணவளிக்கும் சித்த குழந்தையாக நாகம்மா ஆத்மா அருள்வாக்கு சித்தர் பீடத்திற்கு உதவியாக இருக்கிறார்கள். இது சாதாரண அவதாரங்கள் கிடையாது. புரிதல் கொண்ட குழந்தைகள். இந்த குழந்தைகள் சாதாரண குழந்தைகள் கிடையாது. இங்கு
தங்களுடைய சுயநலத்தையும் விட்டு இந்த குழந்தைகள் இந்த பீடத்திற்காக ஒவ்வொரு ரூபாய் யாசம் கேட்டு இங்கு அனைத்து காரியத்துக்கு துணையாக நிற்கும் தெய்வ குழந்தைகள். அன்பாத்ம சொந்தங்களே, இந்த பீடம் உலகத்திலே இல்லாத ஒரு பீடமாக அமைய உள்ளது. இது உங்களுக்கு சாதாரண பீடமாக தெரியும். இங்கு நீங்க காணிக்கையாக கொடுக்கும் ஒவ்வொரு ரூபாவும் இந்த பீடத்துக்கு உதவியாக இருக்கும்.